பொய் பேசலாங்க. ஆனா பொருத்தமா பேசணும். பொருத்துற மாரி பேசணும். வாய திறந்தாலே பொய். அடங்க அதாவது என்ன சொன்னா, ஒரு 100 வார்த்தை பேசினாலும், அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வார்த்தை பொய் பேசலாம். தப்பு இல்ல. ஆனா, இதுல 95 வார்த்தையும் பொய்யா பேசினா எப்படி? நான் இப்ப யார பத்தி சொல்றேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் தெரியுமா? நம்மளுடைய அமைச்சர் கீர்த்தனா. அதாவது கீர்த்தனான்றவங்க, ஐயோ! எப்படிதான் வந்து எப்படி அமைச்சர் ஆக்குனாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியலங்க. உண்மையா தெரியல. அதாவது ஒரு விஷயத்த ஒண்ணு பதிவு பண்ணிருப்பாங்க. அத நீங்க பாருங்களேன். புதிய ஏன்னா இது வந்து முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை வந்து ஆயில் லீக்காம இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை வந்து எம்எஸ்எம்இல இருக்கிற ஒரு எஸ்எஜி மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய காலில் வந்து கும்பிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? அதாவது மதுரை சார்ந்த சின்ன பிள்ளை என்பவங்க பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்துல ஆயில் கசியாம இருக்க ஓரிங் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் வந்து இது என்ன பண்றாங்க, விருது கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கே வந்து அந்த அம்மா காலில் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான ஒரு பொய் பேசலாம். தூக்கம் வராதாமா உங்களுக்கு? அதாவது சின்ன பிள்ளை என்றவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நுண்கடன் திட்டத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா மகளிருடைய உயர்வுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வுக்காக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சுய உதவிக்குழு ஆரம்பிச்சு பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2001ல ஸ்திரீ சக்தி விருது வந்து எப்போ அன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. 2001ல அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, வீட்டிலே வந்து காலில் உந்தாங்க. இந்த ஓரிங்க கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அமெரிக்காவை சார்ந்த நைல்ஸ் கிறிஸ்டின் எப்ப அந்த போட்டோ போடுப்பா. இவரு தான் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஓரிங்ன்றது கண்டுபிடிச்சாரு. எதுக்காக இந்த பொய்? ஏன் இந்த பொய் பேசி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே எனக்கு புரியலங்க. அது பொய் பேசலாம் ஒரு தூக்கம் வராது. பொய் பேசலாம் வந்து தூக்க முடியாத பொழுது, ஏதோ வியாதி பொழுது. பாவம் அவங்களுக்கு என்ன பண்றது? நம்ம என்ன சொல்றது? எல்லாம் பார்த்துதான் இருக்கணும், வேற வழி கிடையாது.